இதுவரைக்கும் நம்ம பார்த்த உலக செய்திகள் அப்படிங்கிறது வேற. இனிமே பார்க்க போற உலகத்தினுடைய நடப்பு அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும். சவுதியினுடைய இளவரசர் அமெரிக்காவுக்கு போக போறாரு அப்படிங்கிற செய்தி. அணு ஆயுதங்களை கேட்டு வாங்க போறாரு. அதை ட்ரம்ப் கொடுக்க போறாரா இல்லையா அப்படிங்கிற மற்றொரு கேள்வி. இது தொடர்பாக ஈரானுடைய அதிபர் சவுதியினுடைய இளவரசருக்கு எழுதக்கூடிய கடிதத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிற முக்கியமான பதில். ரெண்டாவது, இந்தியாவுக்கு வருகை தருகிறார் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள். எத்தனாம் தேதி வராரு, என்ன பேச போறாங்க, என்ன ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகுதுங்கிற ஏகப்பட்ட கேள்விகள். போலந்தில் இருந்து திடுதுப்புன்னு உக்ரைனுக்கு ஒரு ட்ரெயின் போச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். துருக்கியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடத்த நம்முடைய ரஷ்யா அட்டாக் பண்ணதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? துருக்கி நேட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்போது நேட்டோவுக்கு எதிராக ரஷ்யா ஒரு பெரிய வார 2026 தொடக்கத்தில் ஏற்படுத்த போகுதுன்னு சொல்கிறாங்க. அதில் முதல் பலியே யார் தெரியுமா? ஹிட்லர் இருக்கக்கூடிய அதே நாடு தான். எந்த நாடுன்னு யோசிச்சு வச்சுருப்பீங்க. டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பேசலாம் வாங்க, பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர்.